அண்மைச் செய்தி. முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்யப்படுவதை தடுக்க வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிற்கான இடங்களை அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்ற உச்சநீதிமன்றம் மே மாதம் அளித்த உத்தரவு அதிர்ச்சி அளிப்பதாக உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிற்கான இடங்களை அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்ற உச்சநீதிமன்றம் மே மாதம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள உதயநிதி, உச்சநீதிமன்றத்தில் உரிய வாதங்களை தமிழக அரசு முன்வைக்காத காரணத்தால் தமிழர்களின் உரிமை பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லாவண்யா. முதலமைச்சர் விஜய்க்கு உதயநிதி கடிதம் எழுதியிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான விஷயங்கள் என விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. தமிழ்நாட்டில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்யப்படுவதனை தடுக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று அழைக்கப்படும் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கான 152 அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்நிலையில் தமிழ்வாணி என்பவர் தொடர்ந்த வழக்கில் தாங்கள் தலைமையிலான புதிய அரசினுடைய சார்பில் முறையான வாதங்கள் எடுத்து வைக்கப்படாத காரணத்தால் இந்த சூழல் உருவாகி உள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 430 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களுக்கு நடைபெறும் கலந்தாய்வில் உள்ள 215 இடங்கள் பணியில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். மேற்கண்ட இடங்களில் 63 இடங்கள் மட்டுமே கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு 2வது கட்ட கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் 152 இடங்கள் காலியாக இருந்தன. கடந்த மே 27ஆம் தேதி தமிழ்நாடு அரசினுடைய தேர்வு கமிட்டி 2ஆம் கட்ட கலந்தாய்வை நிறைவு செய்த சூழலில் தமிழ்வாணி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்தார். நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய அந்த 152 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதை அனைத்தையுமே அடிப்படையாக வைத்து அரசு ஒரு முறையான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சருக்கு அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தில் தமிழ்நாட்டில் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய அந்த 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களுக்கு அகில இந்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்யப்படுவதனை தடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பணி மருத்துவர்கள் அந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்குரிய இடங்களில் சேர்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதில் மிக முக்கியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடிதம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்ததற்கு நன்றி லாவண்யா.